படம் ரிலீஸ் ஆன தருணத்திலிருந்து ஒவ்வொருவரும் வந்து அதை குத்தி 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 கிழிக்கிறாங்க, ரத்தமா வந்து துண்டு போடுறாங்க. இவன் யார் இப்படி எடுக்கிறதுக்கு அப்படின்னு போஸ்டர் விட்டுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இவ்வளவு நடக்குது. இன்னும் நாட்கள் போக போக எதிர்ப்புகள் சேர்ந்துகிட்டே போகுதே தவிர கம்மியாகல. இது நடுவில் அப்படியே தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன் பெருசா ஓடுது. ஏதோ ஆறுதலா இருக்கு. சரி, நாங்க அங்க போய் அது படத்தை ப்ரொமோட் பண்றோம். அப்ப கூட எனக்கு வலி வந்து எனக்கு ஒன்னும் வேண்டாம், எனக்கு ஒன்னும் தேவையில்லை. ஆனா இதுல உழைச்ச வந்து ஆக்டர்ஸ் கார்த்தி, ரீமா சென், ஆண்ட்ரியா, பார்த்திபன், இவ்வளவு பேரு, பல்லாயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ், இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காமயே போயிடுச்சு. முக்கியமா ராம்ஜி சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் வந்து அவர் தூங்கவே இல்லை, இந்த படத்தோடயே வாழ்ந்தாருன்னு சொல்லணும். இவங்களுக்கு எதுவுமே ஒருத்தருமே ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கலையேன்னு சொல்லி நான் ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கேன்.